தூக்கி வெளியில் விட்றாங்கன்னா இது என்ன மாதிரியான காவல்துறை? இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு அவமானம் நடந்துருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தமிழக முதல்வர் கடுமையான நடவடிக்கை இதற்கு எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிக்கவும் இல்லை, நடவடிக்கையும் எடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை விடை தெரியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் பல இடங்களில் இது குறிப்பிட்டிருக்காரு. யார் அந்த சார் என்றது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தெரியத்தான் போகுது. நான் விடமாட்டேன், இந்த விசாரணையை மூடி மறைக்க விடமாட்டேன் அப்படின்னு பல கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். தமிழக மக்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, இது போன்ற ஒரு மோசமான நிகழ்வு, ஒரு மோசமான துயரச் சம்பவம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் என்றுமே